ச்சே வாழ்க்கை அவ்வளோதான்ல அப்படின்னு சில சமயம் நமக்கு தோணும். அப்படி தோணும்போது லைஃப்பை பற்றி ஒரு புதிய பார்வையே நமக்கு கிடச்சிருச்சு, ஒரு புதிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்ற ஒரு பரவச உணர்வு நமக்கு ஏற்படும். சில சமயம் இந்த உணர்வை வாழ்க்கை நமக்கு கொடுக்கும். இல்லை சில சமயம் ஒரு புத்தகத்தை படிக்கிறப்போ ஏதோ ஒரு மூலையில் ஒரு பக்கத்தில் அந்த மாதிரியான உணர்வு நமக்கு ஏற்படும். ஆனால் இந்த புத்தகம் மகத்ரியாரா எழுதின அன்போஸ்டல் லெட்டர்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம் தமிழில் தாயம்னு இருக்குது. ஒவ்வொரு பக்கத்துலேயும் அப்படிப்பட்ட உணர்வை தான் எனக்கு கொடுத்தது. இந்த வருடத்தில் நான் படித்த ரொம்ப முக்கியமான, ரொம்ப எளிமையான, ரொம்ப நல்ல புத்தகத்தில் இதுவும் ஒன்று. இந்த புத்தகத்தை படிக்கிறப்போ வாழ்க்கையை பற்றி இவ்வளவு எளிமையான கருத்துக்களை சொல்ல முடியுமா அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் புத்தகத்தை முடிக்கிறப்போ வாழ்க்கையை பற்றி எளிமையான கருத்துக்கள் இத்தனை சொல்ல முடியுமா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தில் நான் படித்த விஷயத்தை, இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ அடிக்கடி உங்களை வாழ்க்கை அவ்வளோதான்ல அப்படின்னு சிந்திக்க வைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒரு பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனசும் இவனுக்கு இதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு இருக்கிற அன்பும் தான் அந்த பொருளை ஒரு பரிசாக மாற்றுது. ஒரு பரிசிலிருந்து இந்த மனசையும் இந்த அன்பையும் பிரித்து எடுத்துட்டோம்னா அது வெறும் பொருள் தான். அந்த பொருளை நம்ம தூக்கி போட்டால் உடஞ்சிரும். ஆனால் ஒரு பரிசு அப்படி நான் தூக்கி போட்டு உடைச்சேன் அப்படின்னா அந்த பொருளை மட்டும் நான் உடைக்கிறது கிடையாது, அந்த பொருளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனசையும் அன்பையும் நான் சேர்த்து உடைக்கிறேன். அது மிகப்பெரிய பாவம். அப்படி நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா இன்று அப்படின்ற இந்த நாள் தான். நேத்தி தூங்க போன எல்லாரும் இன்றைக்கி காலையில் முழிச்சுக்கல. அப்போது இது நமக்கு கிடைச்ச எவ்வளோ பெரிய பரிசு. அப்போ இந்த பரிசை நம்ம உதாசீனப்படுத்தாமல் இருக்கணும். எவ்வளவு ஆழமாக நேசிக்கணும், நன்றி உணர்வை சொல்லணும். ஒவ்வொரு நாளும் இந்த நாளை நான் சிறப்பாக வாழ்ந்தேன் அப்படின்ற ஒரு உணர்வு இரவு நமக்கு வரணும். இந்த நாளில் முக்கியமான செயல்களை நான் செஞ்சேன் அப்படின்னு இருக்கணும். உட்காந்து அலறதோ இல்லை ஒரு நேரத்தை வீணடிக்கிற செயல்கள் எதுலேயும் நம்ம ஈடுபடக்கூடாது. நான் வண்டியை எடுத்துகிட்டு வெளியே போகணுன்னு முடிவு பண்ணிட்டா ரோட்டில் இருக்கிற டிராஃபிக்கை ஏற்றுக்கிட்டு தான் போகிறேன். நான் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்ற முடிவு எடுத்துட்டேன்னா வாய் கான்ஷியஸாக இருக்கிறத குறைச்சிக்க தான் செய்கிறேன். நிறைய சம்பாதிக்கணுன்ற முடிவை நான் எடுத்துட்டேன்னா இன்கம் டேக்ஸ் கட்டணுன்ற முடிவையும் சேர்த்து தான் எடுக்கிறேன். இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அதுக்கு ரெண்டு பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருக்கும், இன்னொரு பக்கம் ஒரு பிரச்சனையான விஷயமா இருக்கும். இது ஒரு குச்சி மாதிரி தான். இந்த குச்சியோட ஒரு பக்கத்தை தூக்குனா இன்னொரு பக்கமும் சேர்ந்தே தான் வரும். வாழ்க்கையில் பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக நான் வாழணும்னு சொல்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா அப்படி ஒரு விஷயமே கிடையாது. எங்கே சந்தோஷம் இருக்கோ அங்கே பிரச்சனையும் சேர்ந்து தான் இருக்கும். இந்த பிரச்சனையை தீர்க்கும் பொழுது தான் சில சமயம் சந்தோஷம் அப்படின்றதும் நமக்கு கிடைக்கும். ஒரு மராத்தான் ஓட போகிறேன் அப்படின்னு நான் முடிவெடுத்துட்டேன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. நான் சும்மா இருக்க போகிறேன்ற முடிவெடுத்துட்டேன்னா அது கொஞ்சம் சாதாரண விஷயம் மாதிரி இருக்கும். எப்போ நான் பெரிய விஷயத்தை செய்யணுன்ற முடிவெடுக்கிறேனோ அப்போ நிறைய பிரச்சனைகளை பார்த்து தான் ஆகணும். வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவெடுத்துட்டேன்னா சில பிரச்சனைகளை பார்க்கணும். மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறேன்ற முடிவெடுத்தேன்னா அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமான விஷயங்களையும் நான் பார்த்தாகணும். நம்மளுக்கு பெரிய கனவு இருக்குது, பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்ற முடிவெடுத்துட்டேன்னா அது கூடவே சேர்ந்து அதற்காக நிறைய பிரச்சனைகளை நான் சந்திக்க போகிறேன்ற முடிவையும் எடுத்துடணும். அப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் பிரச்சனை நடக்குது, எனக்கு மட்டும்தான் இதெல்லாம் நடக்கணுமான்னு புலம்பக்கூடாது. பிரச்சனைகளே இருக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. பிரச்சனைகளே இருக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறது தான் வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. ஒவ்வொரு சந்தோஷத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு நல்ல விஷயத்துக்கு பின்னாடியும் ஒரு பிரச்சனை அட்டாச்சாக தான் வரும். அதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதை சில சமயம் தீர்க்கிறது போது தான் அதை கூட அட்டாச் ஆன சந்தோஷத்தையே நம்மளால் எடுத்துக்க முடியும் அப்படின்ற சூழலும் அமையும். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே இருக்காது. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு தடவை நம்மளை பிடிக்காமல் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நல்ல காரணத்தோடு நம்ம பேசினா கூட அதில் ஒரு குத்தம் தெரியும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயலும் தப்பாக தான் தெரியும். அப்போது நமக்கு ரொம்ப முக்கியமான மனிதர்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். அவங்க கண்ணுக்கு நம்ம ஒரு பிடிக்காத நபர் மாதிரி ஆயிடவே கூடாது. எப்படி நம்ம இப்படி இருக்கிறது? அதற்கு நம்மளோட உறவை நம்ம ஒரு சேமிப்பு வங்கி கணக்கு மாதிரி பார்க்கணும். சேமிப்பு வங்கி கணக்கில் பணம் இல்லாமல் போயிடக்கூடாதுன்னா என்ன செய்யணும்? பணம் அதிகமாக போடணும், கம்மியாக எடுக்கணும். அது மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா உறவுகளும் வேலை செய்யும். உங்களுக்கு ஒரு உறவு நீடித்திருக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே ஒரு முடிவுக்கு வந்துடுங்க. இது ஒரு வங்கி கணக்கு மாதிரி. இதில் நான் நிறைய டெபாசிட் பண்ண போகிறேன், கம்மியாக தான் எடுக்க போகிறேன் அப்படின்ற முடிவு எடுத்துருங்க. நிறைய டெபாசிட் பண்ணுறதுனா என்ன? அவங்களுக்கு பணத்தை எந்நேரமும் கொடுக்கணுமா?
பணமும் ஒரு விஷயந்தான், ஆனால் பணம் மட்டுமே கிடையாது. நேரத்தை கொடுக்கறது, முக்கியத்துவம் கொடுக்கறது, அன்பை கொடுக்கறது, இப்படிப்பட்ட விஷயங்களை தொடர்ந்து அப்பப்போ சின்ன சின்னதாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அவங்கள உங்கள் ஞாபகத்திலேயே வச்சுக்கோங்க. எப்படி நம்ம சேமிப்பு கணக்கில் அப்பப்போ பணத்தை போட்டுக்கிட்டே இருக்கோமோ அந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி செயல்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. கம்மியாக அவங்கள்ட்ட இருந்து அந்த விஷயங்களை எதிர்பார்க்கவும் செய்யுங்க. நீங்கள் செய்கிறத விட அதிகமாக எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அங்கே கணக்கில் 0ன்ற அமௌண்ட் தான் வரும். ஸோ அடுத்தவங்கள்ட்ட எதிர்பார்ப்பை குறைங்க, நீங்கள் அதிகமாக கொடுங்க. எதிர்பார்க்காம உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி உணர்வோடு நடந்துக்கோங்க. இந்த உலகத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி யார் தெரியுமா? யாருக்கெல்லாம் பொருளை பயன்படுத்திக்கவும் மனிதர்களை நேசிக்கவும் தெரியுதோ அவங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி. ஏன்னா நம்மளை மாதிரி பல பேருக்கு என்ன தெரியுதுன்னா, பொருட்களை நேசிக்கிறதும் மனிதர்களை பயன்படுத்திக்கிறதும் தான். ஆனால் எப்போ நம்ம பொருட்களை பயன்படுத்திக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட நபராக மாறிடுறோம். ஒரு காரை எடுத்துகிட்டு நம்ம வெளில போகிறோம், அந்த காரில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்துட்டுனா அவ்வளவு கோவம் நமக்கு வருது. ஆனால் நம்ம கூட இருக்கிற நபருக்கு கையில் ஒரு சின்ன வெட்டுக்காயம் பட்டுருச்சுன்னா பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு நபர் இருந்தாராம், அவர் வீட்டில் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு சிலையை வாங்கி சென்டரில் வச்சுருந்தாராம். ஒரு நாள் திடீர்னு அந்த சிலையை தூக்கி போட்டு உடைச்சாராம். ஏங்க உடைச்சிங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், 18 வருஷம் ஆகுது இந்த சிலையை வாங்கி. ஒவ்வொரு நாளும் இந்த சிலை உடஞ்சிருமோ, இந்த சிலை உடஞ்சிருமோ, இந்த சிலை உடஞ்சிருமோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இங்கே யார் முதலாளி? நான் முதலாளியா, இந்த சிலை முதலாளியா? இதுக்காக நான் பயந்துக்கிட்டு இருக்கணுமா? இங்கே யார் முதலாளின்னு காட்டுறதுக்கு தான் சிலையை தூக்கி உடைச்சேன். இதுக்கப்புறம் நான் இதை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாராம். நம்மளும் அப்படி தான். நம்ம ஒரு பொருளை வாங்கிடுறோம். எதுக்கு வாங்குகிறோம்? நம்ம பயன்படுத்துறதுக்கு வாங்குகிறோம். நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வாங்குகிறோம். நம்ம லைஃப் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக வாங்குகிறோம். ஆனால் அதை வாங்கினதுக்கப்புறம் தான் நம்ம லைஃப் கம்ஃபர்ட் இல்லாமல் போயிடுது. ஏன்னா இப்போ ஏதோ அதுக்கு நம்ம ஒரு சேவகன் மாதிரி அதை பத்திரமா பார்த்துக்கணும், உடையாமல் பார்த்துக்கணுன்னு அளவுக்கு அதிகமாக அது மேலே அக்கறை காட்டுறோம். மனிதர்களை கூட உதாசீனப்படுத்திடுறோம். சின்ன வயசில் பொம்மை வாங்கினோம். அந்த பொம்மை உடஞ்சதுக்கப்புறம் உட்கார்ந்து அழுதோம். ஆனால் இப்போது அந்த பொம்மைகள் வளர்ந்துருச்சு. 60 ரூபா பொம்மை இப்போ 1 லட்ச ரூபா பொம்மையாக மாறிடுச்சு. ஆனால் அன்றைக்கி அழுது அதே குழந்தை அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி நான் வச்சுருக்கிற 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பைக் உடஞ்சா அதே மாதிரி தான் எனக்கு அழுக வருது. நான் வளரல, என்னோடய பொம்மைகள் மட்டும்தான் வளர்ந்துருக்கு. பொம்மைக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்குது, அது நம்மளை சந்தோஷப்படுத்தணும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். என்றைக்குமே அது நம்மளை பயன்படுத்திக்க கூடாது. அதற்காக பொம்மையே வாங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. பொம்மைகள் வாங்குங்க, பெரிய பெரிய பொம்மைகள் வாங்குங்க, நிறைய வாங்குங்க. ஆனால் பொம்மைக்குன்னு ஒரு இடம் இருக்குது, அது அங்கே தான் இருக்கணும். பொம்மையோட ஒரே நோக்கம் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு தான். அந்த பொம்மையை பார்த்து என்றைக்காவது நம்ம அலறா மாதிரி ஆனதுன்னா அப்போது அந்த பொம்மையோட எஜமான் நம்ம தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பொம்மைகளை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான். நம்ம தான் ரொம்ப முக்கியம், பொம்மைகள் கிடையாது. பொம்மைக்காக நம்ம அழக்கூடாது. லைஃப்பில் எல்லா இடத்துலையும் பொருந்தி போகக்கூடிய ஒரு விஷயம் 80/20 ரூல் அப்படின்றது. என் கடைக்கு கஸ்டமர் வராங்க அப்படின்னா வரக்கூடிய கஸ்டமரில் 20% பேர் தான் 80% ப்ராஃபிட்டை எனக்கு கொடுப்பாங்க. 80% பேர் வெறும் 20% லாபத்தை தான் கொடுப்பாங்க. புத்திசாலியாக இருக்கிற நான் என்ன செய்யணும்? அதிகமாக லாபம் தரக்கூடிய அந்த 20% பேருக்கு தான் அதிகமான அக்கறையை, அதிகமான வேலையை செய்யணும். அதை மறந்துட்டு வெறும் 80% பேருக்கு நான் வேலை செஞ்சு நான் நிறைய வேலை செய்கிறேன் அப்படின்னு நினச்சா லாபம் என்னவோ 20% தான் வரும். இது ஒரு கடைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு இடத்துக்கும் பொருந்தும். நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் 20% செயல் 80% விளைவுகளை கொடுக்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த 20%க்காக அதிகமாக உழைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் வெற்றி கட்டாயம் நமக்கு கிடைக்கும். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் என்னை அடுத்தவங்க வழி நடத்தணுன்றதை விட என்னை அடுத்தவங்க மதிக்கணுன்றது தான் பெரிய விஷயமா இருக்குது. இதை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுனால தான் நமக்கு நிறைய வலி வருது. ஒரு அப்பாவுக்கு தன் பையன் மதிக்கிறதே இல்லையே, சின்ன வயசில் எவ்வளோ அன்பாக இருப்பான், இப்போ அன்பாகவே இல்லையே அப்படின்னு தோணும். அதற்கு முக்கியமான காரணம் அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் அந்த அப்பா அவனை வழி நடத்துறதுனால தான். எப்போ நம்ம இன்னொரு நபரை வழி நடத்தணும் அப்படின்ற முடிவெடுக்கிறோமோ அங்கே அந்த நபருக்கு நம்ம அவங்கள மதிக்கலையோன்ற சந்தேகம் வரதை தடுக்க முடியாது. சின்ன வயசில் நான் எந்த பொம்மையை வச்சு விளையாடணும்னு முடிவெடுத்தனோ அதில் தான் நான் விளையாடணும். அதை விட சிறந்த பொம்மையாக இருந்தாலும் அதை என் கையில் கொண்டு வந்து கொடுத்தா நான் அதை தான் செய்வேன். ஒரு 10 வயசில் ஹோட்டலுக்கு போனால் நானே எனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு ஆர்டர் பண்ணணுன்னு தான் நினப்பேன். அப்போது இதை விட இது நல்லா இருக்கும்னு யாரோ ஒரு நபர் சொன்னால் அங்கே எனக்கு கோவம் தான் வரும். டீனேஜில் எனக்கு பிடிச்ச பொண்ணோட தான் நான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பேன் அப்படின்னு நினப்பேன். ஆனால் நீ இவங்க கூடலாம் சேரக்கூடாதுன்னு வீட்டில் சொன்னால் எனக்கு கோவம் தான் வரும். இங்கே நோக்கம் சரியாக தான் இருக்கும்,
ஆனால் நோக்கத்தை விட அது என்ன விளைவை கொடுக்குதுன்றது தான் ரொம்ப முக்கியம். நல்ல நோக்கத்தோட ஒரு செயலை செஞ்சு அது கெட்ட விளைவை கொடுத்தா அது எப்படி நல்ல செயலாக இருக்கும்? அடுத்தவங்களை நம்ம வழி நடத்துகிறப்போ அவங்கள தவறு செய்ய அனுமதிக்கிறதே கிடையாது. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கையில் தவறு செய்து பாடத்தை கற்றுக்கிறதுக்கான உரிமையும் எல்லாருக்கும் இருக்குது. ஒரு சாப்பாடை நான் வாங்கி அது நல்லா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? ஒரு நண்பன் கூட சேர்ந்து இல்லை அவன் எனக்கு செட் ஆக மாட்டான்றதை நானே புரிஞ்சுக்கிறதுல என்ன தப்பு? ஒரு ஆடையை வாங்கி அது 2 நாளில் கிழிஞ்சி போகிறத பார்க்குறதுல என்ன தப்பு? அதெல்லாம் பார்க்க விடாமல் இது கிழிஞ்சிடும், இவன் உன்னை விட்டு போயிடுவான், இந்த சாப்பாடு நல்லா இருக்காதுன்னு சொல்கிறப்ப என்னை யாரும் மதிக்கலையோன்ற ஒரு உணர்வு வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த வாழ்க்கையில் தவறு செய்வதற்கான உரிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தவங்க உங்கள்கிட்ட ஒரு அட்வைஸை கேட்காதப்போ, என்ன வழி நடத்து அப்படின்னு சொல்லாதப்போ, நீங்களாவே அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தாலோ வழி நடத்த ஆரம்பித்தாலோ அது அவங்கள நீங்கள் மதிக்கலை அப்படின்ற பொருளை தான் அவங்களுக்கு கொடுக்கும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கையை விட்டு பிரிஞ்சு தான் போவாங்க. உங்கள் மேலே அன்போடு இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ்னால் என்ன, டென்ஷன்னா என்ன? ஏதோ ஒரு வேலையை நான் கட்டாயம் செஞ்சே ஆகணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த வேலையை இன்னும் நான் செய்யாமல் இருந்தேன்னா அதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ், அதுக்கு பேர் தான் டென்ஷன். ஏதோ ஒரு செயலை இன்னும் சிறப்பாக என்னால் செய்ய முடியும்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஏன் இன்னொரு நபர் என் வேலையை பார்த்து இதை இன்னும் சிறப்பாக செய்யலாமேன்னு சொல்கிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருக்கணும்? இந்த உலகத்தில் புத்திசாலிகளும் சாதாரண மனிதர்களும் ஒரே வேலையை தான் செய்கிறாங்க. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் தான் இருக்குது. புத்திசாலிகள் அவங்களுக்கு இந்த வேலையை செய்யணும்னு தோணுன உடனே செஞ்சிடுறாங்க. ஆனால் சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னொரு நபர் சொன்னதுக்கப்புறம் செய்யலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் புத்திசாலியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு தோணுதுன்னா இந்த வேலையை செஞ்சாகணும், இது முக்கியம் அப்படின்னு தெரிஞ்சால் உடனடியாக அதை செய்யுங்க. வாழ்க்கையில் சீக்கிரமாக நான் செத்து போயிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். உங்கள்கிட்ட இருக்கிற வேலையெல்லாம் தள்ளி போட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா எப்போ வேலையை தள்ளி போடுறீங்களோ அங்கே ஸ்ட்ரெஸ் வரும். அது உங்களை சீக்கிரமாகவே கொன்னுடும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழணும்னா இன்னொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எங்கே என் வேலை முடியுதோ அங்கேருந்து இந்த பிரபஞ்சத்தோட வேலை தொடங்கிடுது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டாகணும். லிஃப்ட்டுக்காக ஒரு பட்டனை நான் ப்ரெஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. அந்த லிஃப்ட் கீழே வர வேண்டியதோ இல்லை மேலே வர வேண்டியதோ அது பிரபஞ்சத்தோட வேலை. லிஃப்ட் இன்னும் வரலையேன்னு நான் கவலைப்பட்டாலோ, எப்போ லிஃப்ட் வரும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தாலோ, அந்த நம்பர் எப்படிலாம் மாறுதுன்னு ஒத்து கவனிச்சிக்கிட்டு இருந்தாலோ, ரொம்ப லேட் ஆகுது இன்னொரு ஃப்ளோரில் லிஃப்ட் நிற்கிதே அப்படின்னு நான் வருத்தப்பட்டாலோ அங்கே எனக்கு ஸ்ட்ரெஸ் தான் மிஞ்சும். எங்கே என் வேலை முடியுதோ, எங்கே என்னோட கட்டுப்பாட்டில் இருக்கிற விஷயம் முடியுதோ அதற்கப்புறம் இந்த பிரபஞ்சத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாம் போயிடுது. இந்த பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. நீங்கள் ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அப்படின்னா கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் காத்திருக்கிறது எப்படி அப்படின்றது தான். அமைதியாக காத்திருக்க தெரிஞ்சதுன்னா உங்கள் வாழ்க்கையில் அதற்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸுன்ற ஒரு விஷயமே இருக்காது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. அது நம்மளை இன்னும் முதிர்ந்த மனிதனாக மாற்றுறதுக்கு மட்டும்தான். வாழ்க்கையில் சில சமயம் தோற்று போயிட்டோமோ அப்படின்னு தோணும். ஆனால் அது உண்மையாக தோல்வியானு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். 10ஆவதில் ஃபெயில் ஆனது தோல்வி மாதிரி நமக்கு தெரியலாம். ஆனால் 8ஆவதில் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் படிப்பையே நிறுத்துறதை விட 10ஆவதில் ஃபெயில் ஆகிறது பெரிய தோல்வி கிடையாது. எவரெஸ்ட் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் போகலாம். எவரெஸ்ட்டோட உச்சிக்கு இன்னும் 50 மீட்டர் தான் இருக்கும். அப்போது இதுக்கு மேலே என்னால் முடியல அப்படின்னு அங்கேயே நின்றுடலாம். இது பார்க்குறதுக்கு தோல்வி மாதிரி இருந்தாலும் என் வீட்டு பக்கத்தில் இருந்த சின்ன மலையோட உச்சியை அடையிறத விட இது பெரிய சாதனை தான். நம்ம வாழ்க்கையில் பல விஷயங்கள் தோல்வி கிடையாது. நம்ம நினச்சதை சாதிக்க முடியலன்றதுக்காக அது தோல்வி ஆகிடாது. நம்ம எங்கேயும் நிறுத்தாமல் இவ்வளவு தூரம் வந்திருக்கோமே அப்படின்றதே பெரிய சாதனை தான். அதை விட ரொம்ப முக்கியமாக சில சமயம் நம்ம தோற்று போகிறப்போ திரும்ப எழுந்து வந்தோம்னா இன்னும் வலுவான மனிதனாக தான் எழுந்து வருவோம். ஏன்னா அந்த தோல்வி நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கோம். வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு காரணம் நிறைய நல்ல முடிவுகள் எடுக்கிறது தான். நல்ல முடிவுகளை நிறைய வாழ்க்கை பாடங்கள் மூலியமாக தான் நம்மளால் எடுக்க முடியும். அந்த நல்ல பாடங்கள் எல்லாமே தவறான முடிவுகள் எடுத்ததுனால தான் வந்தது. எப்பயோ ஒரு தடவை தவறான முடிவு எடுத்ததுனால நம்ம முட்டாள் ஆகிட மாட்டோம். நல்ல முடிவுகள் எடுக்கிறது எப்படின்னு அங்கே தான் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். அடுத்த தடவை வாழ்க்கையில் தோத்துட்டேனே அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஒரு நிமிஷம் உட்கார்ந்து யோசிங்க, ஏன் தோற்று போனேன் அப்படின்னு, இங்கே நான் எதை கற்றுக்கலாம் அப்படின்னு. ஒவ்வொரு தடவை தோற்று போகிறதும் ஏன் தோற்று போனீங்க அப்படின்றத சொல்லித்தரத்துக்காக தான் நடக்குது. நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் நான் ஆசைப்படுற விஷயத்தை எனக்கு பெற்றுத்தரும். சில சமயம் நான் ஆசைப்பட்ட விஷயத்தை ஏன் என்னால் அடைய முடியலன்ற பாடத்தை எனக்கு பெற்றுத்தரும். 2 வகையிலுமே நான் வெற்றி பெற்றவன் தான். தோல்வி முடிவான விஷயம் கிடையாது. ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் அவங்க அகராதியிலேருந்து தூக்கி எறியப்பட வேண்டிய 2 வார்த்தைகள் இருக்குது. ஒன்று கணவன், இன்னொன்று மனைவி.
கணவன் மனைவியை மனைவியாக பார்க்குறப்பையும் மனைவி கணவனை கணவனாக பார்க்குறப்பையும் தான் எல்லா பிரச்சனையும் வருது. கணவனாக இருந்தால் இப்படியெல்லாம் இருக்கணும், மனைவியாக இருந்தால் இப்படியெல்லாம் இருக்கணுன்ற எதிர்பார்ப்புகள் உருவாகுது. அந்த எதிர்பார்ப்புகள் பிரச்சனையையும் வலியையும் கொடுக்குது. கணவன் மனைவியை தாண்டி 2 பேரும் முதல்ல வாழ்க்கை முழுவதும் ஒன்றா இருக்கக்கூடிய நண்பர்கள் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாகணும். முதல்ல நீங்கள் 2 பேரும் நண்பர்கள், அதுக்கப்புறம் தான் கணவன் மனைவி எல்லாம். நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க? விளையாடுவாங்க, விளையாடுங்க. எதிர்காலத்தை பற்றி கனவு காணுவாங்க, கனவு காணுங்க. திட்டம் தீட்டுவாங்க, திட்டம் தீட்டுங்க. பேசுவாங்க, நல்லா உட்காந்து பேசுங்க. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் யார் பாத்திரம் துவக்கணும், யார் வீட்டை க்ளீன் பண்ணணுன்றதை பற்றிலாம் நீங்கள் பேசவே ஆரம்பிக்கணும். முதல்ல நீங்கள் நண்பர்கள், அதற்கப்புறம் தான் கணவன் மனைவி. இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த கணவன் மனைவிக்கு நடுவில் இருக்கிற உறவு ரொம்ப ஆழமான அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் யாரோட தப்பு அப்படின்றது முக்கியமே கிடையாது, யாரோட வாழ்க்கை அப்படின்றது தான் முக்கியம். எந்த ஒரு பிரச்சனையிலையும் உங்கள் வாழ்க்கை ஈடுபட்டிருக்கும். அப்போது இது யாரோட தப்புன்னு கேட்குறதுக்கு பதிலாக நீங்களே அதை சரி செஞ்சிடலாமே. இங்கே நான் அப்படி தான் இருப்பேன், இந்த உலகம் மாறி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு பதிலாக இந்த உலகம் அப்படி தான் இருக்கும், நான் என்ன மாற்றிக்கிறேன் அப்படின்ற முடிவெடுங்களேன். இந்த உலகம் உங்கள் வாழ்க்கையை சில சமயம் அழகாக்கும், அதை அனுபவிங்க. சில சமயம் இந்த உலகம் எப்படி இருந்தாலும் என் வாழ்க்கை அழகாக தான் இருக்குன்ற முடிவையும் நீங்கள் தான் எடுக்கணும். ரெஸ்பான்ஸ் அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம், ஆனால் ரியாக்ஷன் அப்படின்றது மோசமான விஷயம். ரெஸ்பான்ஸ்னால் என்ன, ரியாக்ஷன்னா என்ன? ரெஸ்பான்ஸ்னால் பதிலளிக்கிறது, ரியாக்ஷன் அப்படின்னா எதிர்வினை ஆற்றுறது. ரெண்டும் கேட்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டால், வெளியில் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நிகழ்வை பார்த்ததுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரு கோபம் வந்தோ இல்லை அந்த நிகழ்வுக்காக நான் என்ன பதில் அளிக்கணுமோ அதை அந்த நிகழ்வு பொறுத்து மாற்றிக்கிட்டேன்னா அங்கே நான் எதிர்வினை ஆற்றுறேன் அப்படின்னு அர்த்தம். அதே அந்த நிகழ்வு எப்படி வேணாலும் இருக்கட்டும், நான் எனக்குள்ளேருந்து எப்படிப்பட்ட பதிலை கொடுப்பனோ, நான் யாரோ அதற்கேற்ற பதிலை கொடுத்தேன்னா அங்கே நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு, ஒரு நபர் எனக்கு முன்னாடி இருக்கிறாரு, ரொம்ப கோவப்பட்டு என்ன கெட்ட வார்த்தையில் திட்டிடுறாரு. இப்போ நான் திருப்பி அவரை கெட்ட வார்த்தையில் திட்டினேன் அப்படின்னா அங்கே நான் எதிர்வினை ஆட்டுறேன். அதற்கு பதிலாக நான் எப்பவும் எப்படி பேசுவேனோ, கெட்ட வார்த்தைகள் இல்லாமல் தான் பேசணுன்ற ஒரு கேரக்டர் எனக்கு இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு விதியை நான் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா, அந்த கெட்ட வார்த்தை இல்லாமல் சாதாரணமாக அவர்கிட்ட பேசினேன்னா, எப்படி பேசணுமோ அப்படி பேசினேன்னா அங்கே நான் பதிலளிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி வெளியில் நடக்கிற நிகழ்வோ அடுத்தவங்களோ தவறாக இருக்காங்கன்ற காரணத்துக்காக நான் தவறாக மாறாமல் ஒரு பதிலளிச்சேன்னா அது நல்லது. பதிலளிக்கிறது அது ரெஸ்பான்ஸ். அவங்க கெட்டவங்க, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஸோ நானும் தப்பு தான் பண்ண போகிறேன், அதுக்கேற்ற மாதிரி நானும் இறங்கி வர போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்தேன்னா அது ரியாக்ஷன், எதிர்வினை ஆற்றுறது, அது தவறு. அடுத்தவங்க தப்பு பண்ணலாம், ஆனால் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்றதுக்காக நான் தப்பு பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா அது மிகப்பெரிய தப்பு. ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு கார் காணா போயிடுச்சு, நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன், இருக்கலாம். ஒரு கார் காணா போயிடுச்சு, நான் பெருசாலாம் கவலைப்படலப்பா, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் வருத்தப்பட்டனோ இல்லை சும்மா விட்டனோ, காணா போன கார் தான். இங்கே எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் எமோஷ்னல் ட்ராமான்றது தேவையில்லாத விஷயம். எமோஷனுக்கும் எமோஷ்னல் ட்ராமாக்கும் என்ன வித்தியாசம்? என் காரு காணா போயிடுச்சு, நான் வருத்தத்தோடு இருக்கேன் அப்படின்னா அது எமோஷன். ஆனால் காரு காணா போயிடுச்சு, வருத்தத்தோடு இருக்கேன், அதனால் அடுத்து வரப்போகிற எந்த வேலையும் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எமோஷ்னல் ட்ராமா. காரு காணா போனது, நீங்கள் வருத்தப்படுங்க, சந்தோஷப்படுங்க, அதை பற்றி யாரும் கவலைப்பட போகிறதில்ல. ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், இன்சூரன்ஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அதை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அதுதான் எமோஷ்னல் ட்ராமா. அது யாருக்கும் இங்கே பயனளிக்க போகிறது கிடையாது. எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம், அது வரும்போது அதை ஏற்றுக்கணும். ஆனால் நான் ஒரு எமோஷனோடு இருக்குன்றதுக்காக அதற்கப்புறம் செய்ய வேண்டிய முக்கியமான நல்ல செயல்களை செய்யாமலே தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் அது முட்டாள்தனம். எவ்வளவு நாள் செவுத்தில் தலையை வச்சு மோதிக்கிட்டே இருக்க போகிறீங்க? உங்களோட தலை உடையலாம், ஆனால் செவுறு என்றைக்குமே உடைய போகிறது கிடையாது. எவ்வளவு நாள் மாமரத்தை அடியில் நின்று எனக்கு ஆப்பிள் பழம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க போகிறீங்க? நீங்கள் செத்தே கூட போகலாம், ஆனால் மாமரத்துலேருந்து ஆப்பிள் கீழே விழ போகிறதே கிடையாது. அது எதுவோ அதுதான், அது எது இல்லையோ அது இல்லை. எப்போ இதை நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கணும், எப்போ இதை நான் விட்டுட்டு போகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு தேவையான முக்கியமான புத்திசாலித்தனம். இந்த உலகம் என்ன அவ்வளவு மோசமான உலகமா? எந்நேரமும் செய்தித்தாளை எடுத்து பார்த்தா அதில் மோசமான செய்திகள் மட்டும்தான் இருக்குது. ஏன் இந்த உலகத்தில் நல்ல நிகழ்வுகளே நடக்கிறது இல்லையா? ஒவ்வொரு மோசமான நிகழ்வுகளுக்கும் 10,000 நல்ல நிகழ்வுகள் இந்த உலகத்தால் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அந்த மோசமான நிகழ்வு தான் செய்தித்தாளில் இடம் பிடிக்குது.
இந்த செய்தித்தாளில் இந்த உலகத்தில் மோசமான செய்திக்கு இவ்வளவு ஈர்ப்பு இருக்கிற இதே நேரத்தில் தான் நமக்கு முக்கியமான ஒரு கடமை வந்துடுது. அந்த கடமை என்னென்னா, மோசமானதை தூக்கி போட்டுட்டு நல்ல விஷயங்களை தொடர்ந்து பேசணும் அப்படின்ற ஒரு கடமை. ஒருத்தவன் வரி கட்டாமல் விட்டுட்டான் அப்படின்னா நியூஸில் ஃப்ரண்ட் லைனில் வந்துடுறான். ஆனால் வரி கட்டுறவன் எங்கே போகிறான்? நீங்கள் ஒரு முடிவை இப்போ எடுங்க. இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க போகிற ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும், ஒவ்வொரு நல்ல செயலையும், ஒவ்வொரு நல்ல மனிதரையும் பெரிய ஆளாக ஆக்க போகிறேன் அப்படின்ற முடிவெடுங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து பெரிய நபர்களும் நம்மளை மாதிரி சாதாரண மனிதர்களால் உருவாக்கப்பட்டவங்க தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஆதரித்தனால தான் அவங்க பெரிய நபராகவே இருக்காங்க. ஆனால் மோசமான நபர்கள் தான் பெரிய ஆளாக இருக்காங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவங்கள பெரிய ஆளாக ஆக்கியிருக்கோம். ஒருத்தவன் தவறான விஷயத்தை பேசுகிறான், கான்ட்ரவர்ஷியலான விஷயத்தை பேசுகிறான், மக்கள்கிட்ட ஒரு வெறுப்பை உண்டாக்குறான், ஆபாசத்தை பற்றி பேசுகிறான், அவனெல்லாம் வளர்த்து விடுறதுல நமக்கு பெரிய பிரச்சனை இருக்கிறது இல்லை. ஆனால் நல்ல விஷயங்களை பேசுகிறவங்கள நம்ம வளர்க்குறதே கிடையாது. நல்ல விஷயங்களை பேசுகிறவங்கள மட்டும்தான் இதுக்கப்புறம் நான் வளர்க்க போகிறேன், நல்லதை செய்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே இடம் இருக்குது அப்படின்ற ஒரு முடிவை எடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் காசிப் பண்ணவே கூடாது அப்படின்ற முடிவில் இருந்தீங்கன்னா காசிப் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் அப்படி பண்ணும்போது நல்ல மனிதர்களை பற்றி, அவங்க செஞ்ச நல்ல செயல்களை பற்றி, அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்க நல்ல விஷயங்களை பற்றி தொடர்ந்து பேசுங்க. வெளியே போய் சத்தமாக கத்தி சொல்லுங்கள், வெளியே எழுதுங்க, அவங்களுக்காக மிகப்பெரிய பிரச்சாரமே பண்ணுங்கள். இந்த உலகத்தை மாற்றி அமைக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் உண்மையாக அந்த சக்தி நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல மனிதர்களை பற்றி அதிகமாக பேசி அவங்கள நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க இந்த உலகத்தில் முக்கியமான நபர்களாக, பெரிய நபர்களாக வருவாங்க. அதுவே போகிறோம் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு. நம்மள்ட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, ஒருத்தவன் நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு சோம்பேறி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஓய்வு எடுக்கிறது ஒரு கெட்ட வார்த்தை, அசுவாசப்படுத்திக்கிறது ஒரு கெட்ட வார்த்தை. ஒருத்தவன் எனக்கு இன்றைக்கி ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் அவன் சோம்பேறி, வேலையை அவன் அவாய்ட் பண்ணுறான், வேலை செய்யாமல் இருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு ஹாலிடே, ஒரு விடுமுறை அப்படின்றது பணக்காரர்களுக்கு மட்டுமானது கிடையாது, இல்லை பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகளுக்கானது மட்டும் கிடையாது. விடுமுறைன்றது நம்ம எல்லாருக்கும் தேவை. விடுமுறை அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு தோணும், ஆமாம் ஒரு 3 நாள் ஊர் சுற்றுறதுக்கு கிளம்பிடுவேன், காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளே ஒரு 20 இடத்த பார்த்துடுவேன், ஒரு 10-15 கோயிலுக்கு போயிடுவேன், 10-15 ஷாப்பிங் போயிடுவேன், 10-15 பிளேஸை விசிட் பண்ணிவிடுவேன். இதுக்கு பேர் விடுமுறையே கிடையாது. இதுதான் நீங்கள் விடுமுறை நாட்களில் தான் நம்ம எல்லாரும் ரொம்ப கடினமாக உழைக்க ஆரம்பிக்கிறோம். விடுமுறை அப்படின்றது ஓய்வு எடுக்கிறதுக்கு. ஒரு புது இடத்துக்கு போங்க, பொறுமையாக அங்கே சுற்றி பாருங்கள், அங்கே இருக்கிற ஒரு புதிய உணவை சாப்பிடுங்க, மொபைலை தூக்கி ஓரமாக வைங்க, லேப்டாப்பை தூக்கி ஓரமாக வைங்க, ஆஃபீஸ் கால்ஸை தூக்கி ஓரமாக வைங்க, அந்த இறுக்கமான ஜட்டியை கொஞ்சம் ஓரமாக எடுத்து வைங்க. இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு, நான் இல்லைனாலும் இந்த உலகத்தில் பெருசாக ஒன்றும் பிரச்சனை வந்துடாது, நான் கொஞ்சம் தனியாக இருக்கிறேன், எனக்கான நேரத்தை கொடுத்துக்கிறேன், ஏன்னா நான் அசுவாசப்படுத்திக்கிறேன் அப்படின்னு முடிவெடுங்க. நீங்கள் பிரேக் எடுக்கலை அப்படின்னா பிரேக் ஆகிடுவீங்க. இங்கே ரைட்டு தப்பு, இது நல்லது இது கெட்டது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே இது ஒத்து வருமா ஒத்து வராதா அப்படின்றது தான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணா? இங்கே நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுலாம் பெருசாக யாரும் கிடையாது, எல்லாம் ஒன்று தான். ஆனால் அந்த பொண்ணு நமக்கு ஒத்து வருவாளா அப்படின்றது தான் இங்கே கேள்வி. அந்த பொண்ணு நமக்கு ஒத்து வருவாளா? நம்ம அந்த பொண்ணுக்கு ஒத்து வருவோமா? அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருவாங்களா? நம்ம அவங்க குடும்பத்துக்கு ஒத்து வருவோமா? இவ்வளவு தான் கேள்வியை தவிர அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்றது கிடையாது. சில சமயம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும், ஆனால் ஒத்து வராதப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது பிரச்சனையில் தான் போய் முடியும். கட்ட மூடியோ ரவுண்டு மூடியோ ரெண்டுமே நல்ல மூடி தான். கட்ட மூடி கட்ட டப்பாவை மூடுற வரைக்கும், ரவுண்டு மூடி ரவுண்டு டப்பாவை மூடுற வரைக்கும். சூரியகாந்தி பூ ரொம்ப அழகான பூ தான், ஆனால் ரோஜா பூ தோட்டத்தில் பூத்துதுன்னா இது தேவையில்லாதது அப்படின்னு பிச்சு தான் தூக்கி எறிவாங்க. பல்குத்துற குச்சால் என்ன செய்ய முடியுமோ அதை புல்ட்ரோசர் செய்யாது. புல்ட்ரோசர் ரொம்ப பெரிய விஷயம், மண்ணெல்லாம் தோறு வாருது அப்படின்றதுக்காக எடுத்துகிட்டு வந்து பல்ல குத்த முடியாது. எது ஒத்து வருமோ அதை தான் வச்சுக்கிட்டாகணும். சிப்பாய் காயை விட ராணிக்காய் ரொம்ப சக்தி வாய்ந்தது தான். ஆனால் நான் வெள்ளை காயை வச்சு விளையாடுறப்போ கருப்பு ராணியை விட வெள்ளை சிப்பாய்க்கு தான் சக்தி அதிகம். ஸோ நமக்கு எது ஒத்து வரும் அப்படின்றது தான் இங்கே பார்க்கணுமே தவிர எது சரி தப்புன்னு பார்க்கக்கூடாது. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அந்த பொண்ணோட பழகி நமக்கு ஒத்து வருமானு தான் பார்க்கணுமே தவிர கூகுளில் போய் எந்த பெண்லாம் நல்ல பெண், எதெல்லாம் ரெட் ஃப்ளாக், க்ரீன் ஃப்ளாக், ப்ளூ, ஒயிட்டுன்னு நாட்டோட கலர் கொடியெல்லாம் போட்டு பார்த்து அதெல்லாம் இருக்கான்னு செக்லிஸ்ட் ரெடி பண்ணோன்னா கடைசியில் ஒத்து வராமல் போகும், பிரச்சனையில் தான் போய் முடியும். இங்கே கேள்வி ஒன்றே ஒன்று தான், அது நமக்கு ஒத்து வருமா அவ்வளவு தானே தவிர அது சரியா தப்பா, அது எப்படி அப்படின்ற டெஃபினேஷனை ஏதோ ஒரு புத்தகத்துலேயோ கூகுள்லேயோ நம்ம தேடக்கூடாது. உங்கள்கிட்ட நிறைய குறைகள் இருக்குல்ல,
ச்சே என்கிட்ட இது இல்லையே அப்படின்னு தோணுதில்ல. அந்த குறைகளை சரி செய்கிறதுக்கான வாய்ப்பை கையிலேயே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு ஏன் அந்த குறையை பற்றி புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக பேச வரல அப்படின்றது குறையாக இருந்தால் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸில் போய் சேருங்க. நான் ரொம்ப வீக்காக இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஒரு ஜிம்மில் போய் சேருங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதோ ஒரு ட்ரைனிங் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. எனக்கு இது தெரியல அது தெரியலன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அதில் யார் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்றதை கண்டுபிடிச்சி அந்த ட்ரைனிங்கை எடுத்து நீங்கள் உங்களை முன்னேற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு வீக்னஸும் உங்கள்கிட்ட இருக்காது. முகமது அலி சொல்கிறாரு, நான் ட்ரைனிங் பண்ண ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் வெறுக்க தான் செஞ்சேன், அவ்வளவு கடினமானதாக தான் இருந்தது. ஆனால் அப்போல்லாம் என்கிட்ட நானே ஒரு விஷயத்த சொல்லிப்பேன், இப்போ நீ கஷ்டப்பட்டின்னா வருங்காலத்தில் நீ சாம்பியனாக இருக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி தான் ட்ரைனிங் போகிறதுக்கு நமக்கும் கஷ்டமாக தான் இருக்கும், ஒரு கோர்ஸ் சேர்ந்து படிக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கஷ்டத்தை பார்த்துட்டு இந்த வீக்னஸை கையிலேயே பிடிச்சி புலம்பிக்கிட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனம் தான். அதுக்கு பதிலாக அந்த கஷ்டத்தை அனுபவிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் ஒரு சாம்பியனாக இருக்க முடியும். நம்ம எதை எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொண்டு தான் ஆகணும், இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ. நான் டாக்டர்கிட்ட போக மாட்டேன், அவர் நிறைய டெஸ்ட் பண்ண சொல்லி எனக்கு கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்லிடுவார், அதுக்கப்புறம் ஒரு நோயாளி மாதிரியே எனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒன்று கொலஸ்ட்ரால் இருக்குன்ற உண்மையை இன்றைக்கி புரிஞ்சுக்கணும், இல்லை ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கப்புறம் புரிஞ்சுக்கணும். எதை நம்ம எதிர்கொள்ளணுமோ அதை எதிர்கொண்டு தான் ஆகணும். இன்றைக்கி எதிர்கொண்டால் அது கொஞ்சம் சுலபமானதாக இருக்கும். நம்ம எல்லோரும் இந்த கடினமான உண்மையை கேட்குறதுல காதை ரொம்ப மூடிக்கிறோம். நம்மளோட கண்ணை மூடிக்கிட்டோம்னா இந்த உலகமே இருண்டு போயிடுச்சு, அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோம். நம்ம காதுக்கு அது விழலை, நம்ம இன்னும் அதை எதிர்கொள்ளலை அப்படின்றதுக்காக அது அங்கே இல்லை அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளணுமோ அதை நீங்கள் கட்டாயம் எதிர்கொண்டு தான் ஆகணும். என்னோடய மனைவிக்கு என்னை கொஞ்சம் பிடிக்காத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னா உடனடியாக அதை நான் ஃபேஸ் பண்ணியாகணும், அவங்கள்ட்ட பேசியாகணும். என்னோடய பாஸுக்கு என் மேலே ஏதோ ஒரு கோவம் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுன்னா உடனடியாக அவர்கிட்ட நான் போய் பேசி தான் ஆகணும். எதை நான் எதிர்கொள்ளணுமோ அதை உடனடியாக எதிர்கொண்டாகணும். இன்றைக்கி நான் எதிர்கொள்ளலை அப்படின்னா அது மாயமாயிடாது, அது 2-3 நாள் கழித்து திரும்ப என்கிட்ட வரும்போது இன்னும் மோசமானதாக வரும். இந்த உலகத்தில் தீர்க்கப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கப்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஏதோ ஒரு நபர் அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கான தைரியத்தோடு இருந்தார் அப்படின்னு. நம்மள்ட்ட அந்த தைரியம் இருக்கா அப்படின்றத நம்ம கேட்டுக்கணும். நமக்கு கசப்பை தரக்கூடிய, நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டான ஃபீலிங்கை தரக்கூடிய ஒரு விஷயத்தை எதிர்கொள்கிறதுக்கான தைரியம் இருக்கா அப்படின்னு கேட்டுக்கோங்க. அது இல்லைன்னா உடனடியாக வளர்த்துக்கோங்க. நம்ம எல்லாருக்குமே எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் வேணும்? நம்மளாக இருக்க அனுமதிக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது தேவை. நேத்தி பண்ண தவிர இன்றைக்கி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர் நமக்கு தேவையில்லை. நம்ம இது வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் என்ன மாதிரியான தவறு பண்ணியிருக்கோன்றதை கணக்கெடுத்து வச்சு தேவைப்படுறப்ப ஒன்றா ரிலீஸ் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவை கிடையாது. நேத்தி போட்ட சண்டை இன்றைக்கி இருக்கிற கம்யூனிகேஷனில் பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய ரிலேஷன்ஷிப் நமக்கு தேவை கிடையாது. அப்போது இப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைச்சா அது எப்படி இருக்கும்? ஒரு மிகப்பெரிய வரம் மாதிரி இருக்கும் அது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி தான், இந்த வரத்தை நீங்கள் ஏன் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடாது? எப்படிப்பட்ட வரம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட மனிதராக நீங்கள் ஏன் இன்னொரு நபருக்கு இருக்கக்கூடாது? ஆனால் நம்ம எல்லாருமே நமக்கு வரம் வேணும்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர நம்ம வரமாக இருக்க முடியுன்றதை மறந்துடுறோம். இன்னிலேருந்து ஒரு முடிவெடுங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு வேணும்னு நீங்கள் கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கை துணையாக நீங்கள் அடுத்தவங்களுக்கு இருங்க. அதுவே அப்படிப்பட்ட துணையை உங்களுக்கு உடனடியாக பெற்றுத்தரும். என்கிட்ட பணம் கம்மியாக தான் இருக்குது, பார்த்து செலவு பண்ணணும். என்கிட்ட இந்த பொருள் கம்மியாக தான் இருக்குது, ஸோ நான் அதை பத்திரமா பார்த்துக்கணும். இப்படி நம்மள்கிட்ட கம்மியாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் பத்திரமா பார்த்துக்கணுன்ற அறிவு நமக்கு இருக்குது. ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான, விலை உயர்ந்த, எவ்வளவு காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் இருக்குது, அதுவும் கம்மியாக தான் இருக்குது. அதுதான் நம்மளோட நேரம். இந்த நேரத்தை மட்டும் நம்ம ஏன் அளவுக்கு அதிகமாக வீணடிக்கிறோம்? இப்போ இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்னோடய முன்னேற்றத்துக்காகவும் நல்ல வழியிலையும் நான் பயன்படுத்துவேன்ற முடிவை நம்ம ஏன் எடுக்கிறது இல்லை? ஒவ்வொரு நிமிஷத்தையும் அனுபவித்து வாழுவன்ற முடிவை நம்ம ஏன் எடுக்கிறது இல்லை? ஏதோ ஒரு சிந்தனையில் கவனிக்காமல் நம்மளோட காலத்தை நம்ம ஏன் விரயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இந்த உலகத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சொத்து நீங்கள் தான், உங்களுடைய நேரம் தான். அதை எப்படி செலவு செய்யணும், எப்படி பத்திரமா பார்த்துக்கணும், எப்படி அனுபவிக்கணுன்ற முடிவை யோசித்து எடுங்க. லெமன் ஜூஸ் போடுறதுக்கு என்னெல்லாம் தேவை? எலுமிச்சம்பழம், தண்ணி, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை. 4 விஷயந்தான் இருக்குது. ஆனால் 2 பேர் போடுற லெமன் ஜூஸ் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. ஒருத்தவன் போட்டால் சூப்பராக இருக்குது, இன்னொருத்தவன் போட்டால் வாயிலேயே வைக்க முடியல. சாதாரண 4 விஷயத்தை வச்சு செய்யக்கூடிய ஒரு வேலையே ஒருத்தவன் சிறப்பாக செய்கிறான், ஒருத்தவன் மோசமாக செய்கிறான். எப்படி? இதில் மறைமுகமான இன்னொரு இன்க்ரீடியண்ட் இருக்குது. அந்த இன்க்ரீடியண்ட்டோட பேர் தான் முழு மனதோடு செய்யக்கூடிய வேலை. ஒரு வேலையை எப்போ நீங்கள் முழு மனதோடு செய்கிறீங்களோ, ஒரு அக்கறையோடு செய்கிறீங்களோ அப்போ தான் அது நல்லா வரும்.
நான் இதை செய்யணுமே அப்படின்னு செஞ்சிங்கன்னா லெமன் ஜூஸாக இருந்தாலும் அது மோசமாக தான் வரும். ஒன்று ஒரு வேலையை முழு மனதோடு செய்யுங்க, இல்லை செய்யவே செய்யாதீங்க. டெடிக்கேஷனுக்கும் டிவோஷனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீ ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஆனால் அது முக்கியம் கிடையாது. அதை தாண்டி டிவோஷனலாக நம்ம இருக்கணும். டெடிக்கேஷன்னா என்கிட்ட என்ன இருக்கோ அதை அப்படியே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறது டெடிக்கேஷன். டிவோஷன் அப்படின்றது என்கிட்ட இருக்கிறத தாண்டி என்னையே நான் கொடுத்துருவேன் இந்த வேலைக்காக அப்படின்னு சொல்கிறது டிவோஷன். வாழ்க்கையில் எதை செய்யணுன்றதை யோசித்து முடிவெடுங்க, பிடிச்சதை மட்டுமே செய்யுங்க. ஆனால் அப்படி அதை செய்கிறப்போ முழு மனதோட உங்களையே அர்ப்பணித்து டிவோஷனலாக செய்யுங்க. நான் செய்கிற வேலையில் ஒரு மிகப்பெரிய நபராக வரணும்னா நான் என்ன செய்யணும்? 2 விஷயத்தை வளர்த்துக்கணும். ஒன்று கேப்பபிலிட்டி, இன்னொன்று கெப்பாசிட்டி. கேப்பபிலிட்டி அப்படின்னா திறமை, கெப்பாசிட்டினா என்னால் அதை எவ்வளவு செய்ய முடியுது அப்படின்றது. நான் என்ன செய்கிறேனோ அதில் என்னோடய திறமையை தொடர்ந்து நான் வளர்த்துக்கிட்டே இருக்கணும். திறமையை மட்டும் வளர்த்துக்கிட்டால் பத்தாது, அதை நிறைய செய்யக்கூடிய திறனும் எனக்கு வரணும். இது 2த்தையும் நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்னா நான் தொடர்ந்து முன்னேறுவேன். நமக்கு வரக்கூடிய வருத்தத்தில் மிகப்பெரிய வருத்தம் என்னென்னா, வாழ்க்கையோடைய கடைசி பகுதியில் போயிட்டு இது நல்லா தான் போய் முடியும்னு தெரிஞ்சிருந்தா நான் அவ்வளவு வருத்தப்பட்டிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்கிறது தான். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது ஏதோ ஒரு கட்டத்தில் நல்லதாக போய் தான் முடியும். நான் 10ஆவதில் ஃபெயில் ஆகிருக்கலாம், வேலையிலிருந்து தூக்கப்பட்டிருக்கலாம், ஒரு ஆக்சிடெண்ட் கூட ஆகிருக்கலாம். இப்படிலாம் நடந்த பல நபர்கள் காலப்போக்கில் மிகப்பெரிய நபர்களாக மாறியிருக்காங்க. அந்த நிகழ்வு, அந்த மோசமான நிகழ்வுகள் நடந்ததுனால தான் அவ்வளோ நல்ல மனிதர்களாகவும் அவங்க மாறியும் இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு நடக்குது, ஏதோ நமக்கு பிடிக்காத மாதிரி நடக்குது அப்படின்றதுக்காக வாழ்க்கையே மோசமானது அப்படின்றது கிடையாது. ஏதோ ஒரு கட்டத்தில் முக்கியமாக முடிவில் எல்லாமே நல்லா தான் போய் முடியும். காந்தியை ட்ரெயின்லேருந்து வெளியே தூக்கி போட்டாங்க. அன்றைக்கி அவர் வருத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த நிகழ்வு தான் அவரை மகாத்மாவாக மாற்றினது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அனைத்து கடினமான விஷயங்களுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது. உங்களை ஒரு பெரிய மனிதனாக மாற்றுறதுக்கு மட்டும்தான். ஒரு மூங்கில வெட்டுறது புல்லாங்குழல் செய்கிறதுக்காக தான். ஒரு கல்லை நம்ம இடிக்கிறது சிலை செய்கிறதுக்காக தான். தங்கத்தை உருக்கிறது நகை செய்கிறதுக்காக தான். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு கெட்ட விஷயம்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அனைத்தும் உங்களை ஒரு பெரிய மனிதனாக மாற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்றத மறந்துடாதீங்க. கடைசியில் இது எல்லாமே நல்லா தான் முடியும் அப்படின்றத மனதில் வச்சுக்கோங்க. நம்மள்ட்ட இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை என்னென்னா நம்மளோட அடையாளங்கள் தான். எப்போ என்னோடய அடையாளத்தை நான் வச்சுக்கிறேனோ அப்போ நிறைய பிரச்சனைகளை உருவாக்குறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏதேதோ அர்த்தங்கள் உருவாகுது. என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட நிறைய பச்சை காய்கறி சாப்பிட்றா, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னால், பரவாயில்லடா கண்டிப்பாக நாளிலேருந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு அவன் சொல்லுவான், பேச்சுக்காகுது. அதுக்கு பதிலாக ஒரு வெஜிடேரியனாக சொல்கிறேன், நிறைய பச்சை காய்கறி சாப்பிடு, அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படி சொன்னேன்னா கண்டிப்பாக அவன் அங்கே கோவம் தான் படுவான். என் ஃப்ரெண்டுக்கு யார் மேலேயோ கோவம் இருக்குது, இன்னொருத்தவன் அவனுக்கு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், அவன் ரொம்ப கோவத்தில் திட்டிக்கிட்டே இருக்கான். அப்போது ரொம்ப கோவப்படாத, அவங்கள மன்னிச்சிடு, அன்பாக இருக்க பழகு அப்படின்னு சொன்னேன்னா உனக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு கேட்பான். ஆனால் அதுக்கு பதிலாக ஒரு கிறிஸ்டினாக சொல்கிறேன், அவங்கள மன்னிச்சிடு, நீ அன்பாயிரு அப்படின்னு சொன்னேன்னா அவனுக்கு அடுத்த எதிரியே நானாக தான் இருப்பேன். எப்போ ஒரு அடையாளத்தை எடுத்துக்கிறனோ அப்போ நான் சொல்கிறதோட நோக்கமே மாறி போகுது. இங்கே அடையாளங்கள் அவ்வளவு முக்கியமானது கிடையாது. நிறைய அடையாளங்கள் நமக்கு முன்னாடி கொட்டி கிடக்கு. இந்த அடையாளங்கள் நமக்கு தேவையா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த அடையாளங்களால் தான் எனக்கு பெருமை வந்தாகணுமா? எனக்குள்ளே இருக்கிற பெருமை அப்படின்றது எதுவும் கிடையாதா? பெருமைக்குரிய செயலை நான் எதுவும் செய்யாதப்போ தான் அடையாளங்களில் பெருமையை தேடுவேன். முதல்ல அடையாளங்கள் ரொம்ப முக்கியம், அதுதான் என்னுடைய பெருமைன்னு உங்களுக்கு தோணுதுன்னா நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டியது, நான் உண்மையாக முக்கியமான பெருமைக்குரிய எந்த ஒரு செயலையும் செய்யலையோ அப்படின்றது தான். ஒரு இரும்பு கட்டியை எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்தா 250 ரூபா தான் கிடைக்கும். அதையே கடிவாளமாக மாற்றினா ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். அதை குண்டூசியாக மாற்றினேன் அப்படின்னா 10,000 ரூபாய் கிடைக்கும். அதை வாட்சுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரிங்காக மாற்றினேன் அப்படின்னா 1,00,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். நீங்கள் யாருன்றது முக்கியமே கிடையாது, உங்களை நீங்கள் எப்படிப்பட்ட நபராக மாற்றிக்க முடியும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் ஒரு இரும்பு கட்டியாக இருக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஆனால் என்னால் ஒரு வாட்ச்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங்காக மாற்றிக்க முடியுமா அப்படின்றது தான் கேள்வி. கண்டிப்பாக முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும், அதை நான் செய்கிறேனா அப்படின்றது அடுத்த கேள்வி. நீங்கள் ஸ்கூல் படித்தப்போ நடந்ததுலேயே ரொம்ப முக்கியமான நிகழ்வு எது? எந்த நிகழ்வை நீங்கள் மறக்கவே முடியாது? கண்டிப்பாக ஏதோ ஒரு நிகழ்வை பற்றி சொல்வீங்க. அந்த நிகழ்வு நடந்தப்போ ஸ்கூலுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டினீங்க? சரி, ஸ்கூல் ஃபீஸை கூட நீங்கள் சொல்லிடலாம். அன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியாது. இப்படி நம்ம செலவு பண்ணுற பணத்தை ஒரு கட்டத்தில் மறந்துடுறோம். ஆனால் அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த பணம் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மறக்கிறது கிடையாது. இது எதற்காக சொல்கிறோன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு தவறான புரிதல் இருக்குது.
பணத்தை சேர்த்து வைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதற்காக பணத்தை மட்டுமே சேர்த்து வச்சு எதையும் அனுபவிக்காமல் போகிறது எந்த பயனும் மற்ற ஒரு விஷயந்தான். எக்ஸ்பீரியன்ஸ் முக்கியம், பணமும் முக்கியம். அதனால எவ்வளவு சேமிக்க போகிறேன், எவ்வளவு செலவு பண்ண போகிறேன்றத ஒரு புத்திசாலித்தனமாக நம்ம தேர்ந்தெடுக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், இங்கே பணத்தை வாரி இறைச்சி ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வாங்கணும்னு சொல்லலை. உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ஒரு தாஜ்மஹால் பார்க்க கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற பார்க்குக்கு கூட்டிகிட்டு போனால் போகிறோம். உங்கள் பசங்களை மிகப்பெரிய ஒரு விளையாட்டு பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே அவங்க கூட விளையாடினா போகிறோம். இந்த எக்ஸ்பீரியன்ஸோட முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாகணும். பணத்தை விட அது ரொம்ப முக்கியன்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது மிகப்பெரிய மந்திர வார்த்தை. இந்த உலகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து அதில் ஏற்றுக்கொள்ளுதல்ன்ற ஒரு விஷயத்தை நான் சேர்த்தேன்னா அது அழகானதாக மாறிடும். அதே விஷயத்தில் ஏற்றுக்கொள்ளுதலை வைக்கலை அப்படின்னா அது ரொம்ப மோசமானதாக மாறிடும். ஏதோ ஒரு நபர் எனக்கு பிடிக்காத செயலை செய்கிறாரு, அதை நான் ஏற்றுக்கலை, அங்கே எனக்கு கோபம் வந்துடும். ஒரு நபர் எனக்கு பிடிக்காத விஷயத்த செய்கிறாரு, ஆனால் அதை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அங்கே எனக்கு சகிப்புத்தன்மை அப்படின்றது வரும். என்கிட்ட இல்லாத ஏதோ ஒரு பொருள் இன்னொரு நபர்கிட்ட இருக்குது, அதை நான் ஏற்றுக்கலை அப்படின்னா பொறாமப்பட ஆரம்பிச்சிடுவேன். அதே நேரத்தில் அதை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அவரை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆவேன், ஊக்கம் அடைவேன். ஏதோ ஒரு சூழல் ரொம்ப குழப்பம் நிறைந்த சூழலாக, அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாத ஒரு சூழலாக இருக்குது, அதை நான் ஏற்றுக்கலைன்னா அங்கே பயப்படுவேன். அதே நேரத்தில் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா அந்த சூழலில் ஒரு அட்வென்ச்சரஸாக, ஒரு சாகசம் நிறைந்த மனிதனாக நான் இருப்பேன். எதை எடுத்தாலும் அதில் ஏற்றுக்கொள்ளுதல்ன்ற ஒரு விஷயத்தை வச்சிங்கன்னா அது நல்லா மாறிடும். ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைக்கலைன்னா அது மோசமானதாக மாறிடும். அப்போ அடுத்த தடவை என் வாழ்க்கையில் இவன் இதை பண்ணிட்டான், இது இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறப்போ அது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கை, ஒரு மோசமான உணர்வை கொடுத்ததுன்னா அங்கே ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. இங்கே ஏதோ ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன், எதை நான் ஏற்றுக்காமல் இருக்கேன் அப்படின்னு கேளுங்க. அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள பழகிக்கிட்டிங்கன்னா அதே விஷயம் இப்போது ரொம்ப அழகான ஒரு நேர்மறையான விஷயமாக உங்களுக்கு தெரியும். மறக்காதீங்க, ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது ஒரு மந்திர வார்த்தை. இந்த காணொலியை இங்கேயே முடிச்சிடலாம். நான் ஒரு சாயங்கால பொழுதில் இந்த வீடியோ பேச ஆரம்பித்தேன், அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. ஸோ வெளிச்சம்ன்றது பத்தலை. ஏற்கனவே ஒரு 30 நிமிட காணொலி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு 60 சாப்டர் கிட்ட இருக்குது. அதில் ஒரு 30 கிட்ட நான் பேசிட்டேன். மீதியை பேசலாம் அப்படின்னு தான் இருந்தேன், ஆனால் இப்போ பேசினேன்னா வீடியோ ஒழுங்காக வராது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சொல்லுங்கள். மீதி இருக்கிற 30 சாப்டரையும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில், அடுத்த வீடியோலேயே கூட நான் பண்ணுறேன். ஸோ பிடிச்சிருக்கா, பண்ணுமா, இல்லை இது அவ்வளோவா ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.